ஓகே. கடைசியா பார்த்த கேள்விடா. அப்ப என்ன கேள்வி பார்த்தனா சொல்லுவா கடைசியா. ஞாபகம் இருக்கா? உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரியும் தானே. 14 கேள்வி பார்க்கணும் பேரா. 14 கேள்வி பார்க்கணும் இல்லையா? 14வது கேள்விய பேரடா. 14. 14வது கேள்வி என்ன விஷயம்டா? ஒரு ஸ்காலர்ஷிப் கேள்வி மாதிரி தான். 97ஆம் ஆண்டு வந்த கேள்வி. 97ஆம் ஆண்டு வந்த கேள்வி 14வது கேள்வி. என்ன சொல்லிக்கிறான்னா, மென்மையான ரப்பரை கொண்டு செய்யப்பட்ட 5 சர்வசமனான உருளைகள் ஒரு நிலைக்குத்தான நிழலை உருவாக்கும் வகையில் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு உருளையினதும் இயற்கை நிலம் 10 வைக்கப்படும் போது கீழே உள்ள உருளை ஒவ்வொன்றும் 2 மில்லிமீட்டர் நெருக்கப்படுவதாக விதத்தில் இந்நிரலுக்குரிய மொத்த உயரம். என்ன சொல்றான்டா, ஒரு உருளைக்கு மேல இன்னொரு உருளையை வைக்கணும். 2 மில்லிமீட்டர் தான் செய்தான். இந்த ஒன்றுக்கு மேல ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறாருன்னா மொத்தம் 5 உருளை வைக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா? மொத்தம் 5 உருளை வைக்கப்பட்டிருக்குது. நான் ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு, அஞ்சு. ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு, அஞ்சு. 5 உருளை வைக்கப்பட்டிருக்கிறாப்ப. அந்த 5 உருளையில ஒரு உருளைன்ற நீளம் சொல்லப்பட்டிருக்கு 10 சென்டிமீட்டர். எத்தனை மில்லிமீட்டர் சொல்லுவா? 10 சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர். அப்ப 10 சென்டிமீட்டர் 100 மில்லிமீட்டர் இல்லடா. அப்ப மேல இருக்கிற உருளைக்கு அந்த நீளம் என்ன இருக்க மாட்டா 100 மில்லிமீட்டராகவே இருக்கும். மேல இருக்கிற உருளைக்குரிய நீளம் 10 சென்டிமீட்டர், அதாவது 100 மில்லிமீட்டராகவே இருக்கும். ஏன் சொல்லுவா? அப்ப அது நசிபடாது. அதுக்கு மேல ஒரு உருளையும் இல்லை, நசிபட்டு இருக்க போறது இல்லை. அப்ப இவர் எவ்வளவு நசிபட்டு இருப்பாருண்டா? இவர் 2 மில்லிமீட்டர் நசிபட்டு இருப்பார். அப்ப ஒவ்வொன்று நசிபடுற வருமானம் போட்டா இவர் 0 நசிபட்டு இருப்பார். இவர் எவ்வளவு நசிபட்டு இருப்பாருன்னா 2 மில்லிமீட்டர் தான் நசிபட்டு இருப்பார். ஏன் சொல்லுவா? ஒரு உருளா மேல இருக்குது. இது எவ்வளவு நசிபட்டு இருக்க வேண்டாம், 4 மில்லிமீட்டர் நசிபட்டு இருக்கும். ஏன்னா அதுக்கு மேல 2 உருளை இருக்கு. அப்ப இது எவ்வளவு நசிபட்டு இருக்கணும்? 6 மில்லிமீட்டர். அப்ப அடியில இருக்கிறது 8 மில்லிமீட்டர். அப்ப மொத்தமா எவ்வளவு நெருங்கப்பட்டிருக்க மாட்டா? 8ம் 2ம் 10, இப்ப இந்த 10ம் 10 20. அப்ப மொத்தமா நசிபட்டு இருக்கிற பெருமானம் 20 மில்லிமீட்டர். அப்ப 20 மில்லிமீட்டர் நசிபட்டு இருக்கிறாருந்தா அவன் கேட்டது இப்ப இருக்கிற மொத்த உயரம். இப்ப 5 உருளைக்கு உரிய சேர்மான உயரம் எவ்வளவு இருக்கும்னு சொல்லுவான். 5 உருளைக்கு முடியும். இப்ப கொஞ்சம் நசிபட்டு போய்த்தான் பிரமாணம் நசிஞ்சு போயிருக்குது. இப்ப 5 உருளைக்கு உரிய சேர்மான உயரம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுவான். 100 மில்லிமீட்டர். 5 உருளைக்கு உரிய சேர்மான உயரம் 500 மில்லிமீட்டர் தான் இருக்கணும். ஆனா இவன் நசிபட்ட வருமானம் எவ்வளவு? 20 மில்லிமீட்டர். அப்ப நசிபட்ட பிறகு இருக்கிற உயரத்தின் வருமானம் தான் உன்ன கேட்கப்பட்டிருக்கு. அப்ப 20 கழிச்சா எவ்வளவு வரணும்? 480 மில்லிமீட்டர். அப்ப இப்ப இருக்கிற உருளைகளுக்குரிய மொத்த உயரம் எவ்வளவு? 480 மில்லிமீட்டர். ஏன்னா அது ஒவ்வொன்றும் நசிபடுதான்னு சொன்னா இவருக்கு மேல ஒரு உருளை ஆரம்பிட்டு இருக்குது. ஒரு உருளை இருக்கிறாருந்தா அது 2 மில்லிமீட்டர் நசிபட்டு இருக்கும். இப்ப 2 உருளை இருந்தா 4 மில்லிமீட்டர் சொல்லணும். இவருக்கு மேல 2 உருளை இருக்கும். அதுக்கு வழங்குதா? அப்ப மொத்தமா நசிபட போற வருமானம் 20 மில்லிமீட்டர். அப்ப மொத்த உயரம் 500 மில்லிமீட்டர்ல இருந்து என்ன செய்யணும்? 20 கழிச்சா 480 வரை வரும். சோ 2வது விடை பொறுத்தவரை இருக்கும். 14வது கேள்வி. 97ஆம் ஆண்டு வந்த கேள்வி. 2வது விடை. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கேள்வி மாதிரி. இதே மாதிரி வேற வேற கேள்வி நிறைய கேள்வியில் வந்திருக்கும். சரியா பாத்துருப்பேன். இப்ப நான் சும்மா உனக்கு ஒரு கொலசிப் கேள்வி கேட்கிறேன். இப்படியே கேஸ் பண்ணுவாப்போம். நான் ஒரு கொலசிப் கேள்வி கேட்கிறேன். எப்படி என்றா, ஒரு தவளை 10 மீட்டர் உயரத்துக்கு பாய்தா இருந்தா, ஒரு கம்பத்துல மேல ஏறுறதுக்கு 10 மீட்டர் உயரத்துக்கு பாய்தா இருந்தா 3 மில்லிமீட்டர் வளர்க்குது. 10 மீட்டர் ஏறியக்கு 3 மீட்டர் என்ன செய்யுதுன்னா அங்க வரும். ஆனா இந்த தவளை வந்து ஒரு 50 மீட்டர் உயரமான மரத்துக்கு ஏற வேணும். 50 மீட்டர் உயரத்துக்கு ஏற வேணும். அப்ப 50 மீட்டர் உயரத்து மாதிரி ஒரு போஸ்ட் கம்பத்துக்கு ஏற வேணும். அது மாதிரி 50 மீட்டர் உயரம் போஸ்ட் கம்பம் பண்ண மாதிரி ஒரு உயரத்துக்கு ஏற வேணும். ஏறுறா இருந்தா அல்லது இப்படி 50 மீட்டர் ஆழமான கிணத்துக்கு இருக்கிற தவளை மேல வேற வேணும். ஒரு கிணத்துக்குள்ள தவளை இருக்குது. அந்த கிணத்தின் ஆழம் சொல்லப்பட்டிருக்கு 50 மீட்டர். ஆனா தவளை என்ன செய்யணும் சொன்னா 10 மீட்டர் பாய்தா இருந்தா 3 மீட்டர் வந்து சறக்குது. 3 மீட்டர். அப்ப ஒரு பாய்ச்சல தவளை விளைவித்துற அவ்வளவு 7 மீட்டர். அப்படி இறந்தா உன்ன கேட்கிறாங்க, எத்தனை பாய்ச்சலில தவளை கிணத்தை விட்டு வெளியில வரும் சொல்லுவா? எத்தனை பாய்ச்சல் முடியுமா இருந்தா தவளை கிணத்தை விட்டு வெளியில வரும்? என்னுடைய கெஸ் பண்ணுவா?
எத்தனை பாய்ச்சல் முடிஞ்சிருந்தா தவளை கிணத்தை விட்டு வெளியில வந்திருக்கும்னு கேஸ் பண்ணுவான். புரிஞ்சுதியா அப்படியே? சில பேர் ஜோசிருப்பா ஒவ்வொருக்கா பாயக்கு 7 மீட்டர் ஏறுதா இருந்தா என்ன 10 மீட்டர் ஏறி 3 மீட்டர் வளர்க்குறதுக்கு ஒருக்கா பாயக்கு 7 மீட்டர். அப்ப 7 மீட்டர் ஏறி இருந்தா 50 மீட்டர் ஏறுறதுக்கு 50 மீட்டர் உயரமான கிணத்துக்கு ஏறுறதுக்கு ஆழத்தை முடிக்கிறதுக்கு 7 7 49. அப்ப 49 முடிஞ்சிருக்காது. அவ கட்டாயம் 8 பாய்ச்சல் முடிக்க வரும்னா நான் யோசிச்சிருப்பாய். சில பேர் யோசிச்சிருப்பா, சில பேர் சரியான யோசிச்சிருப்பா, பிரச்சனை இல்லை. ஆனா பெரும்பாலும் நீ யோசிச்சிருக்கிற கூடிய விடை 8. ஏனெண்டா 7 7 49 ஒருக்கா விளையில ஆகிற தூரம் 7 மீட்டர் ஆனது. அப்ப ஒருக்கா விளையில ஆகிற தூரம் 7 மீட்டரா இருந்தா 7 பாய்ச்சல் முடியக்கு 49 மீட்டர் ஏறும். அப்ப 8 பாய்ச்சலை முடிஞ்சாதான் கிணத்தை விட்டு வெளியில வேற மட்டும் மாதிரி தான் யோசிச்சிருப்பாய். அதான் இல்லை. இந்த தவளை 6 பாய்ச்சலை முடிச்சா எவ்வளவு தூரம் வேறும் சொல்லுவாப்பம். 6 பாய்ச்சலை முடிச்சா 6 7 42. அப்ப 42 மீட்டர். அப்ப 6 பாய்ச்சலை முடிக்க 42 மீட்டர் தூரம் வருதா இருந்தா 7வது பாய்ச்சலில அது 10 மீட்டர் பாயும். இன்னும் 3 மீட்டர் வளர்க்குது. அப்ப 7வது பாய்ச்சலில 42ல இருந்து 52க்கு போயிடுவோம். 52க்கு போய் 50 உயரத்தை தாண்டி வெளியில வந்துடும். அப்ப 7வது பாய்ச்சல் முடிய வெளியில வந்துடும். அப்ப நீ 8 யோசிக்கிற விட வேற போறது இல்லை. சொல்றாங்க இதெல்லாம் சும்மா ஒரு கொலசுக்கு வெளியே மாதிரி சும்மா கேட்டான். ஓகே, இப்ப 15ஆவது வெளியே பார். 15ஆவது வெளியே பார்த்துக்கொள்ளப்ப இப்ப 3 விச்சுருள் இந்த மாதிரி நினைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு விச்சுருளுக்குரிய ஒவ்வொரு விச்சுருளுக்கும் சமனான விச்சுருள், அதாவது சர்வசம விச்சுருள் இந்த மாதிரி நினைக்கப்பட்டிருக்கிறதா இருந்தா ஒரு விச்சுருளுக்குரிய விசை மாறிலியை நான் கேண்டு போட்டா எல்லா விச்சுருளுக்குரிய விசை மாறிலியும் என்ன வேற கொண்டு சொல்லுவா கேயாத்தான் இருக்கணும். ஒரு விச்சுருளுக்குரிய விசை மாறிலிய கே என்ன வேறு கொடுவா இருந்தா சகல விச்சுருக்களுக்குரிய விசை மாறிலி பெருமானம் என்ன வேற இருக்கும்னா கே. சரிதானே? அப்ப இந்த விச்சுருளால இவ்விடத்துல இருக்கிற அந்த விசையின் பெருமானம் என்ன வேற இருக்கும்னா விச்சுருளால பிரயோகிக்கப்படுற விசைக்கான சமன்பாடு படிச்சிருப்பா எப் சமன் கே இ என்ன விசை மாறிலி கே என்றா அதுல வர நீட்சி இ எடுத்தா விச்சுருளால பிரயோகிக்கப்படுற விசை மாறிலிக்கு என்ன போடலாம் கே இ என்ற மாதிரி போடலாம் விசை மாறிலிக்கு. அப்ப இதுல வர விசைக்கு என்ன விடலாம்டா விசை மாறிலிக்கு நீட்சிக்கு என்ன விடலாம் x1. அப்ப இதுல வர விசையின் பெருமானத்துக்கு என்ன விடலாம்டா கே இன்டு எக்ஸ். அதே மாதிரி இதுல வர விசையின் பெருமானம் அப்ப கே இன்டு எக்ஸ் டூ என்ற மாதிரி போடுவாய். அப்ப இதுல வர விசையின் பெருமானம் என்ன போடுவாய் கே இன்டு எக்ஸ்3. சரியா? இதுல வர விசைக்கு என்ன விடலாம்டா கே இன்டு எக்ஸ்3. விசை மாறிலியே நீட்சியால வரைக்கும் என்ன வரணும் விசை வர வேணும். அப்ப இந்த சந்தி 3 விசதாக்கி சமன்லி அணிக்குது. அதுல வர சந்தி 3 விசதாக்கி சமன்லி அணிக்குது. அப்ப 3 விசதாக்கி சமன்லி அணிக்க போதா இருந்தா அந்த 3 விசையும் ஒரு புள்ளியில சந்திச்சிருக்கணும். சந்திச்சிருக்கு. ஓகே, நாம் இது என்ன பாவிக்கலாம் இல்லையா விசை முக்கோண விதி பாவிக்கலாம். இல்லையா நாங்க விசையில சமப்படுத்தி விடலாம். ஒவ்வொரு திசையில மாற விளைய திசையில சமப்படுத்தி விடலாம். இப்ப இந்த விசைய நான் கிடையிலேயும் பிரிச்சு ஒன்றுக்கொண்டு செங்குத்தா இலைக்கு தாமிக்கலாம். அப்ப கிடையிலேயும் பிரிச்சு இலைக்கு தாமிக்க இந்த கே இன்டு எக்ஸ் ஒன்ன கோணத்தோட சேர்த்து பிரிச்சா என்ன வருவான்னு சொல்லுவா கே இன்டு எக்ஸ் ஒன்ன கோணத்தோட சேர்த்து மேல பிரிக்க என்ன வருமாண்டா கே இன்டு எக்ஸ் ஒன் இன்டு கொஸ்டீட்டா 1. அதே மாதிரி இவற்றை பிரிச்சா ஒரு மேல வரும் அது கே இன்டு எக்ஸ் டூ இன்டு கொஸ்டீட்டா 2. அப்ப இந்த மேல வார விசையின் வருமானம் என்ன இருக்கும்னா அது 2 விசையின்டையும் கொடுத்தது. அது இந்த கீழே வார இந்த விசை கே இன்டு எக்ஸ் த்ரீக்கு என்ன இருக்கணும் சமனா இருந்திருக்க வேணும் இல்லை. அப்ப அதுக்குரிய சமன்பாடு சொல்லுவா கே இன்டு எக்ஸ் த்ரீ வருமானம் என்னதுக்கு சமனா இருக்கும்னு சொன்னா கே இன்டு எக்ஸ் ஒன் கொஸ்டீட்டா 1. கே இன்டு எக்ஸ் ஒன் கொஸ்டீட்டா 1. சரியா? சாக கீழே எழுதி கொள்றேன் கே இன்டு எக்ஸ் டூ கொஸ்டீட்டா 2 மாதிரி போட்டுக்கொள்ளலாம். கே இன்டு எக்ஸ் டூ கொஸ்டீட்டா 2 மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இதை நான் எடுத்துக்கொள்றேன் முதலாம் சமன்பாடு. இதுல வேற இன்னும் ஒரு உருப்பெடுக்கலாம். இவற்றை கிடைக்கூட எடுத்தா கே இன்டு எக்ஸ் ஒன் சைன் தீட்டா 1 கோணத்தை விட்டு விலத்தி பிரிச்ச சைன் இதுக்கு சைன். அவ அங்காளைங்கிற வர கிடை விசை இந்த கே இன்டு எக்ஸ் ஒன் சைன் தீட்டா 1 இந்த கே இன்டு எக்ஸ் டூ சைன் தீட்டா 2 என்ன இருக்கணும் சமனா இருக்கணும்.
அப்ப அதுக்கு ஒரு உணர்க்கலாம் கே இன்டு x1 சைன் தீட்டா ஒன்னுக்குரிய பிரமாணம் கே இன்டு x2 சைன் தீட்டா டூக்குரிய பிரமாணம் என்று இருந்திருக்கணும் சமனா இருந்திருக்கணும். இதுல பார் கேயையும் கேயையும் வெட்டி விட்டா இத குறுக்கடுப்பியா இருந்தா x1 கீழ் x2 அல்லது x2 கீழ் x1 பிரமாணம் என்ன வேறு சொல்லுவா? இந்த x1 அங்க எடுத்து விட்டா சைன் தீட்டா ஒன்னின் கீழ் சைன் தீட்டா ஒன்னின் கீழ் சைன் தீட்டா டூ என்ற மாதிரி போடலாம். x2 x1 ஏன் நான் இப்ப எழுதுறேன்டா எங்களுக்கு விடையில 5 விடையில x1 x2 x3 இல்ல. அப்ப தீட்டாலாம் விட வருதா இருந்தா அந்த x1 x2 விட வரப்படாது. இப்ப இந்த முதலாம் சமன்பாடு நீ என்ன செய்யலாம் வேண்டா x1 பிரிச்சு விட்டா அவன் கேட்ட கேள்விக்கான விட வருமா இல்லையா வராம். ஏன்னா இதுல எல்லாத்திலேயும் பாரு கே இந்த பிரமாணம் மட்டுப்பட்டுரும். எல்லாத்திலேயும் பாரு கே இந்த பிரமாணம் மட்டுப்பட்டு விட்டா இந்த முதலாம் சமன்பாட்டை நாங்க x1 பிரிச்சா முதலாம் சமன்பாட்டை நான் x1 பிரிச்சு விடுறேன். அப்ப இடப்பக்கம் என்ன வரும் சொல்லுவா x3 கீழ் x1 வரும். அதுதான் நான் காணணும். வலப்பக்கம் என்ன வருமாண்டா இதுல வார x1 வெட்டுப்பட்டுரும். அப்ப கொஸ்டீட்டா ஒன்னின் கொஸ்டீட்டா ஒன் வரும் அவ்வளவுதான். இந்த வெட்டுப்பட்டுரும் கொஸ்டீட்டா ஒன் மாதிரி வரும். ஆக அங்கால கே இன்டு x2 அது வெட்டுப்பட்டு கே வெட்டுப்பட்டுது. அப்ப x2 கீழ் x1 வரும். எல்லாத்தையும் x1 பிரிக்கிறேன். x2 கீழ் x1 வரும். அந்த x2 கீழ் x1 என்ன போடலாம் இந்த ஒரு போடலாம் சொல்லுவா. அது சைன் தீட்டா ஒன்னின் கீழ் சைன் தீட்டா டூ சைன் தீட்டா ஒன்னின் கீழ் சைன் தீட்டா டூ வரும். இது x2 x1 வரும். அதுக்கு இதை போட்டா அங்கால வர கொஸ்டீட்டா டூ அப்படியே இருக்கு. கொஸ்டீட்டா டூ அந்த மாதிரியே இருக்கு. இப்ப எங்களுக்கு x3 x1 தான் இருக்குது. ஆனா சைன் தீட்டா ஒன் ஓகே. இந்த கொஸ்டீட்டா டூவை தூக்கி கீழே கொண்டு வந்தா சைன் தீட்டாவை பிரிக்கல வரும். அப்ப சைன் தீட்டா டூவின் கீழ் கொஸ்டீட்டா டூவுக்கு என்ன போடலாம்? சைனுக்கு கொஸ் வந்து டேன் போடலாம் இல்லை. அப்ப இப்ப சொல்லுவா அப்படி x3 x1 காணவிட கொஸ்டீட்டா ஒன் ஆக சைன் தீட்டா ஒன்னின் கீழ் டேன் தீட்டா டூ அந்த மாதிரி வரும். சரியா? சைன் தீட்டா ஒன்னின் கீழ் டேன் தீட்டா டூ அந்த மாதிரி வரும். ஸோ முதலாவது விட சரியா இருக்கும். கொஸ்டீட்டா ஒன் சக சைன் தீட்டா ஒன்னின் கீழ் டேன் தீட்டா டூ முதலாவது விட பொறுத்த இருக்கும் 15 வெள்ளி. அது 2011 வந்த பழைய சிலவத்துல வந்த பேப்பர். 16வது வெளியே பேருவாம் 16வது வெளிக்குடைய போடுவாம் 16வது 2013 வந்த கேள்வி. 16வது கேள்விக்கு பேர் 16வது. பதினாறு அலகு நிலத்துக்கு சர்வசமனான திணிவுள்ள L1 L2 L3 என்னும் நீளங்களை உடைய 4 மெல்லிய சீரான கோள்களாலான ஒரு தள கட்டமைப்பு உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு கிடைப்பரப்புடன் புள்ளி ஓவில் நிலைக்குத்தாக நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. ஓவில் கோள்கள் காரணமாக உள்ள விலையில் முறுக்குதிறன் பூஜ்ஜியமாயிருப்பதாம். விலையில் முறுக்கம் வந்து பூஜ்ஜியம் என்று சொன்னா திருப்பம் தான். முறுக்கம் திருப்பம் என்றது ஒன்றுதான். முறுக்கம் என்றா இஃப் இன்டு ஆர், திருப்பம் என்றா இஃப் இன்டு டி, ரெண்டுமே விசைதேர தூரம். விசைதேர சுழற்சி அச்சுக்கான செங்குத்து தூரம். அப்ப இந்த ஓபெட்டு திருப்பம் படிக்க விலையில் முறுக்கம் பூஜ்ஜியமா இருக்கணும். அந்த ரெண்டு பக்கம் வர முறுக்கம் திருப்பம் என்று இருக்கணும். சமனா இருந்திருக்க வேணும். ஓகே தானே? அப்ப இதுல எல்வன் நீளம்டா அவன் தந்திருக்கிறான் அலகு நீள திணிவு எண். அப்ப ஓரலகு நீளத்துக்கான திணிவு தான் எம்பண்டா. எல் நீளத்துக்கான திணிவுக்கு நீ என்ன போடலாம்? எம்எல் என்று போடலாம். எல் நீளத்துக்கான திணிவண்டா எம்எல் என்று மாதிரி போடலாம். ஓரலகு நீளத்துக்குரிய திணிவு தான் எம்பண்டுதா அண்டா 1 மீட்டர் நீளத்துக்கு தான் எம் திணிவு. அப்ப எல் மீட்டர் நீளத்துக்கு எவ்வளவு இருக்கணும்? எம்எல் ரெண்டு பேரும் வேணும். மாமல கணக்கு தானே? 1 மீட்டர் நீளத்துக்கு அப்ப
எம் திணிவா இருந்தா எல் மீட்டருக்கு எவ்வளவு பார்க்கணுமா இருந்தா இல்ல அளவு இருக்கணும் எம்எல். அப்ப இந்த L1 நீளமுடைய கோளுக்கு எவ்வளவு அணி வரணும்? ML1 வரணும். விளங்குதா சொல்றது? அந்த ML1 சீரான கோணத்தால അതിന്റെ நிறை അതിന്റെ நடுவுல ஆக்கணும். അതിന്റെ நிறை അതിന്റെ நடுவுல ஆக்கியிருக்கணும். அப்ப അതിന്റെ நிறைக்கு என்ன பண்ணலாம்னா L1 இது திணிவு, இது ஜியால பிரிக்கிற நிறை. அதே மாதிரி இவற்றை நிறைய பெருமானம் அவற்றை நடுவுல பெறணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா L2 இன்டு அது ஜியாலையும் இருக்கணும். அப்படி இவருக்கு எடுப்பியா இருந்தா இவருக்குரிய நிறைய பெருமானம் கீழே இந்த மாதிரி நிறைய பேருக்குன்னா நிரப்போம். L3 இன்டு ஜி வரணும். அப்படி இவருக்கு எடுப்பியா இருந்தா அவருக்கு L4 இன்டு ஜி என்ற மாதிரி இந்த நிறைகள் வரணும். இந்த மாதிரி நிலைக்குத்தா கோள்கள் பொருத்தப்பட்டிருக்கிறதா இருந்தா அவைக்குரிய நிறைய பெருமானம் அப்படியே கீழே கீழே வந்திருக்க வேணும். ஓகே. இப்ப ரெண்டு பக்கம் திருப்பவும் சமனா இருக்கணும்டா என்ன சொல்லுவாங்க? இந்த ஓ பற்றி இங்கால பக்கம் பார திருப்பமும் என்ற வலஞ்சுழி திருப்பமும் இங்கால பக்கம் பார திருப்பமும் என்ற இடஞ்சுழி திருப்பமும் ஒன்று கொண்டு சமனா இருக்கணும். உனக்கு தெரியும் இந்த L1ஆலையும் L2ஆலையும் பார திருப்பம் இடஞ்சுழியா வருமா வலஞ்சுழியா வருமா சொல்லுவா? L1ஆலையும் L2ஆலையும் பார திருப்பம் இடஞ்சுழியா வலஞ்சுழியா? இந்த ஓ பற்றி L1 L2ஆல பார திருப்பம் மணிக்கூடத்தில் போதும். அப்ப என்ன சொல்லி வலஞ்சுழி. L2 L3ஆல பார திருப்பம் ஓ பற்றி இடஞ்சுழியா வரப்போகுது மணிக்கூடத்திலே கேட்டுச்சு. அப்ப வலஞ்சுழியும் இடஞ்சுழியும் திருப்பம் சமனா இருக்கணும். ஆனா என்ன ஒரு கதை, திருப்பத்துக்கு நீ போட வேண்டிய தூரம் திசை தர சுழற்சி அச்சுக்கான செங்குத்து தூரம் தான் போடணும். அப்ப சுழற்சி அச்சுக்கான செங்குத்து தூரம் போடணுமா இருந்தா இந்த நிறைக்குரிய செங்குத்து தூரம்டா இந்த எக்ஸ் அச்சு வழியே வார தூரம் இல்லடா வரணும். அந்த எக்ஸ் அச்சு வழியே வார தூரத்தை போட்டு இடப்பக்க வலப்பக்க திருப்பத்தை சமப்படுத்திவியா இருந்தா கூட இருக்கு அந்த இதை பார்த்து சரி. அப்ப இவருக்கு இடப்பக்கம் வார திருப்பம் சொன்னா ML1 இது கீழே எல்லாத்துக்கும் M ஒன்றுதான், எல்லாத்துக்கும் G ஒன்றுதான். அப்ப எல்லாத்துக்கும் அந்த எம்மும் ஜியும் பட்டுப்படும். அப்ப அதை விட்டுட்டே நாங்க என்ன செய்யலாம்? L1 L2 L3 அந்த L3 வச்சு கொண்டு தூரங்களை பிறக்கலாம். கதைக்கிறோம்னாங்க எல்லாத்தையும் எழுதி வெட்டி காட்டுறேன் பேர். எல்லாத்துக்கும் எம் ஒன்று வழியா எம் வெட்டுப்படும். இடப்பக்கம் வலப்பக்கம் எதிரேக்கிறாப்ப வெட்டுப்பட்டுரும். ஜி ஒன்னோட வழியா ஜியும் வெட்டுப்பட்டுரும். அப்ப இதுல வார இவருக்குரிய அந்த திருப்பத்துக்குரிய வருமானத்துக்கு என்ன பண்ணலாம்னா ஜியை விட்டு L1 மட்டும் எழுதலாம். இருந்தாலும் உனக்கு அழுதுறேன் பேர் L1 இன்டு ஜி இது விசை. இந்த விசையை தூரத்தால இருக்கணும். இதுல இருந்து இவ்வளவு தூரம் தான் இதற்கான செங்குத்து தூரம் எக்ஸ் அச்சு வழியே வார தூரம். அதை நீ அந்த பேப்பர்ல பாரு. அந்த எக்ஸ் அச்சு வழியே வார நடுப்புள்ளிக்கான L1 நடுப்புள்ளிக்கான தூரம் என்ன வருது? L1 நடுப்புள்ளிக்கான தூரம் என்னடா அப்ப வருது? எக்ஸ் அச்சு வழியே 2 இல்ல வருது. அப்ப 2 2ஆல பிறக்கணும். ஆக L2க்கு போடுவியா இருந்தா M இன்டு L2 இன்டு ஜி இன்டு அவற்றை நடுப்புள்ளிக்கான அப்படி இணைச்சு நீட்டி கொண்டு வைக்க வர எக்ஸ் அச்சுல வர தூரமா போகணும். நடுப்புள்ளிக்கு எக்ஸ் அச்சுல வர தூரம் பாரு எவ்வளவு வருது? எவ்வளவு பண்ணுறது? 1.5 வருது வேற. அது இதுல இருந்து அந்த இந்த தூரம் தான் போகணும். அப்படியே நடுப்புள்ளி இணைச்சு நீட்டி கொண்டு வாக்குகள் எங்க வருது வேற 1.5. அப்போ 1.5 அளவு இருக்குவாய் அது சமன். அடுத்த பக்கம் பாரத இருப்போம் L3க்கு போடுவியா இருந்தா L3 இன்டு ஜி இன்டு தூரம் அவருக்கான தூரம் அந்த எக்ஸ் அச்சுக்கான தூரம் தான் போடணும். எவ்வளவு வரும்? எக்ஸ் அச்சுக்கான தூரம் L3க்கு 2 வருது வேற 2. சக L4க்கான தூரம் L4 இன்டு ஜி இன்டு அவருக்கான தூரம் எவ்வளவு வருதுன்னு சொன்னா L4க்கு 2.5 வருது. எக்ஸ் அச்சுக்கான தூரம் தான் போடும் 2.5. இப்ப எல்லாத்திலேயும் மாற எம்ஜி வெட்டுப்பட்டுரும் இல்லையா? எல்லாத்திலேயும் மாற எம்ஜி வெட்டுப்பட்டா இது அப்படியே முழுமையா எழுதியா இருந்தா இதுல வார பெருமானம் விடாப்பா 2 L1 வருது. ஆக 1.5 L2 வருது. அது சமன் 2 L3 வருது. ஆக 2.5 L4 மாதிரி வருது. அந்த விட இது சொல்லுவா ஆன்சர் ஒருத்தன் பாரா செங்குத்து தூரத்தால பிறக்கணும். இங்க செங்குத்து தூரம் மட்டும் அந்த எக்ஸ் அச்சு வழியே வர தூரம் தான் பார்க்கணும். செங்குத்து தூரம் இப்ப 17ஆவது கேள்விக்கு விடைய போடுவா. 17ஆவது கேள்விக்கான விடைய போடுவா. பதினேழு போட் அங்கால வேற போட் அழிக்க போறோம். அப்ப நீங்கால வேற போட் அழிக்கிறேன்னு அழிக்கவா
குயிக்கா எழுதுவா. நீ ரெக்கார்டிங் எடுத்தால 17. 17 வெளியே பேர். 17. இரு சர்வசம கயிறுகளால் கிடையாக தொங்கவிடப்பட்டுள்ள ஒரு சீரான கைமரத்தின் மீது நிற்கும் 600 கிலோகிராம் திணிவுள்ள மனித ஒருவன் ஒரு சுவரில் தீந்தியை பூசுகின்றான். கைமரத்தின் திணிவு 20 கிலோகிராம். மனிதன் பாதுகாப்பாக ஏக்கும் பிக்கும் இடையே செல்லத்தக்க ஒவ்வொரு கயிறும் தாங்க வேண்டிய குறைந்தபட்ச இழுவை ஆகும். ஏயிலிருந்து பிக்கு போகணுமா இருந்தா ஒவ்வொரு கயிறும் தாங்கக்கூடிய குறைந்தபட்ச இழுவைன்னு சொன்னா அந்த இழுவையிலும் பார்க்க கூடினா அந்த கயிறு அற வேணும். அதுல குறைஞ்ச அற ஆகணும் மாதிரி. இப்ப இந்த மரத்தின் நிறையடாப்ப நடுவுல இருக்கணும். 20 கிலோகிராம்னா எவ்வளவு வரணும்? 200 நியூட்டன் வரை வேணும். பேர் மரத்தின் நடுவுல வேணும். இப்ப யாரும் அந்த மனிதன் நடுவுல நிற்பானா இருந்தா அந்த மரத்தின் நடுவிலேயே நிற்பானா இருந்தா அந்த ரெண்டு கயிற்றிலேயும் பார் இழிவென்ற பெருமானம் எவ்வளவு பேர் சொல்லுவான். இந்த மனிதன் நடுவிலேயே நின்றிருந்தா இந்த இடத்திலேயே நின்றிருந்தா மனிதனுக்குரிய வெயிட்டின் பெருமானம் கீழே வந்திருக்கும் 60 கிலோகிராம் 600 நியூட்டன். 60 கிலோகிராம் 600 நியூட்டன். அப்ப கீழே 800 நியூட்டன் விசை வர போகும். இப்ப இங்காலையும் அங்காலையும் வார விசைன்ற வருமானம் இந்த இலையில வார இழிவேண்ட வருமானத்தான் கீழே வார 800 சமப்படுத்த வேணும். நடுவுல ரெண்டு பக்கம் இடையிலையும் இழுவை என்ன இருக்கும்னா சமனா இருக்கு. அப்ப அங்காலையும் இங்காலையும் இழுவ சமனா இருக்குமா இருந்தா 2T 800 இருக்கணும். அப்ப T எவ்வளவு இருக்கும்? 400. சதைக்கிற டீன்ற வருமானம் 400. இப்ப இந்த மனிதன் இந்த இடத்துல இருந்து இங்கால பக்கம் நகர்ந்து போனா பிஏ நோக்கி நகர்ந்து போனா 400 நியூட்டன் பெருமானத்திலே இருந்து இது இந்த இடையில வர இழுவை இப்ப எவ்வளவு நடுவுல 400 நியூட்டன். இங்கேயும் 400 நியூட்டன் பெறணும். இங்கேயும் 400 நியூட்டன் பெறணும். இப்ப பியில இருந்து இந்த இடத்துல இருந்து பிஏ நோக்கி நகர்ந்து போனா கயிறு பியில இருக்கிற இழுவேண்ட பிரமாணம் கூடுமா குறையுமான்னு சொல்லுவான் எனக்கு. நீ மனிதன் நடுவுல இருந்து பிஏ நோக்கி நடந்து போனா இருந்தா கயிறு பியில இருக்கிற இழுவேண்ட பிரமாணம் கூடுமா குறையுமா? என்ன செய்ய வேணும்? பியில இருக்கிற இழுவேண்ட பிரமாணம் அதிகரிக்கும். ஏன்னா பிக்கு கிட்ட போய்க்க அங்கதான் வெயிட் கூடவா இருக்கும். இங்க வெயிட் என்னவா இருக்கும்? கூடவா இருக்கும். அப்ப 400ல இருந்து இவன் இங்கே இருந்து அங்க போய்க்கு வெட்ட பிரமாணம் 400ல இருந்து கூடும். இங்க எவ்வளவு கூடுதோ அப்படி அந்த பிரமாணம் இங்க குறைஞ்சிட்டு வரும். சரியா? அப்ப இவர் இல்ல பியில வார இழுவேண்ட பிரமாணம் என்ன இருக்கும்னா 400ல இருந்து அதிகரிக்கிறதா இருந்தா ஏல வார இழுவேண்ட பிரமாணம் என்ன இருக்கும்னா 400ல இருந்து குறைஞ்சு குறைஞ்சிட்டு போகும். பீல வார இழுவேண்ட பிரமாணம் பிய நோக்கி போய்க்க பீல வார இழுவேண்ட பிரமாணம் எப்ப எந்த பிரமாணம் மேக்சிமம் வரும்னு பார்க்கணுமா இருந்தா மனிதன் பிக்கு கிட்ட இருக்க பியில இழுவ கூடவா இருக்கு. பிக்கு கிட்ட இருந்தா பியின் எழுவ கூடவா இருக்கு. அப்ப பிய நோக்கி போய்க்க பியின் எழுவ கூடதா இருந்தா ஏ நோக்கி விரைக்க ஏயின் எழுவ கூட இருக்கணும். அப்ப பி என்ற கயிறு தாங்கக்கூடிய உயர்ந்தபட்ச இழுவ எப்ப இருக்குமெண்டா இந்த மனிதன் பியில நிக்கேக்கான் இந்த பியின் போர்டர்ல நிக்கேக்கான் பியில வார இழுவ கூடவா இருக்கு. அப்ப ஈல வார இழுவ குறைஞ்சிருக்கு. அப்ப மனிதன் பியில நிக்கேக்கு அவ்வளவு பெரிய இழுவையா அந்த கயிறு தாங்குதா இருந்தா இந்த மனிதன் இதுல இருந்து இவ்வளவு தூரம் வந்தா கூடி அந்த கயிறு இழுவையை தாங்கும். ஏன்னா திருப்பி இவன் இங்க இருந்து இங்க வருகிறான் அங்க இழுவ குறையும் ஆனால் அப்ப அவர் எவ்வளவு இழுவையை தாங்கலாமோ அதே பெருமானுடைய இழுவையை இருந்தாங்க. ஏன்னா அங்க நிக்கேக்க பியில் இழுவ கூடவா இருந்தா இங்க நிக்கேக்க ஏழு இழுவ கூடவா இருக்கணும். அப்ப இந்த மனிதனை ஏதோ ஒரு தொங்கல்ல போட்டுட்டு அந்த தொங்கல்ல நிக்கேக்க தான் அந்த கயிற்றுல இருக்கிற இழுவ கூடவா இருக்க போகுது ஒரு கயிற்றுல.
அந்த கயித்துல வர இழுவையை கண்டா அதுதான் என்ன இருக்கணும், தாங்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச இழுவையா இருக்கும். அதுல பார்க்க பெரிய இழுவை இருந்தாலும் இப்ப மனிதன் அதை தாண்டி அங்கால போக மாட்டான். அவரத்தில் இருக்க பெரிய இழுவை போகுது. அப்ப நீ என்ன செய்யணும், இந்த மனிதனை இந்த இடத்துல வைச்சா இந்த கயித்துல இவ்வளவு இழுவை வருமென்ற மாதிரி பார்க்கணும். இந்த மனிதனை அந்த இடத்துல வச்சிருக்க அந்த கயித்துல இவ்வளவு இழுவை வந்திருக்க மாதிரி பார்த்திருக்கணும். மனிதனை இந்த இடத்துல வைக்கானப்பா இதுல 600 பேர் ஆகுது. இவ்விடத்துல என்ன வரும் சொன்னா கீழ் நோக்கி மனிதன் வெயிட் வருமானம் 600 நியூட்டன் பேரா போகுது. சரியா? இப்ப இதுல வார இழுவேண்ட வருமானம் தான் நீ இப்ப காண போறாய். இதுல வார இழுவேண்ட வருமானம், இதுல வார இழுவேண்ட வருமானம் குறைவா இருக்கும். அப்ப இதுல வார இழுவையத்தான் நீ காண வேணும். அப்ப நீ இப்ப இது 400 இருக்க போறது இல்லை. அப்ப இந்த இழுவையை காட்டியன்னு சொன்னா அந்த பெருமானம் தான் என்ன இருக்கும் சொன்னா அந்த இழுவேண்ட பெருமானம் தான் என்ன இருக்கணும், பெரிய பெருமானமா இருக்கும். ஓகே, இப்ப நான் இந்த இழுவையை காண வேணுமென்றாடாப்பா இது பற்றி திருப்பப்படுத்தியா இருந்தா அந்த இழுவையும் பெரும் இந்த இழுவையும் பெரும். அது பெரிய இழுவையா இருக்கும், இது குட்டி இழுவையா இருக்கும். அப்ப நான் அதைத்தான் காண வேணும். அப்ப என்ன ஈஸியான வழி என்ன, இது பற்றி திருப்பம் எடுத்து விட்டா இந்த இழுவையால வார திருப்பம் பெறாது. இது ஏயில இருக்கிற இழுவையால வார திருப்பம் பெறாது. இதே மாதிரி நீ மனிதனை கொண்டு வந்து ஏயில வைக்க பியில இருக்கிற திரு பி பற்றி திருப்பம் எடுத்தா ஏயில வர இழுவையா காணலாம். நான் சொல்ற பழகுதான் உங்களுக்கு. அப்ப நான் ஏ பற்றி திருப்பம் எடுப்பனா இருந்தா ஏ பற்றி சரியா இந்த சுழியில திருப்பம் எடுப்பமா இருந்தா ஏ பற்றி இந்த சுழியில திருப்பம் எடுப்பமா இருந்தா சமநிலையா நிக்கிற பொருளுக்கு எந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தாலும் விலையில் திருப்பம் பூஜ்ஜியமா இருக்கணும். அப்ப இடைஞ்சொலி திருப்பம் விளைஞ்ச திருப்பத்துக்கு சமனா இருக்கணும். அப்ப நான் ஏ பற்றி திருப்பம் எடுத்தா நான் எடுக்கிற சுழியில திருப்பத்தை கொண்டு வர போறது ஆறா இருக்க மாட்டா இந்த 200 வாரது எடுக்கிற பக்கம் திருப்பத்தை கொண்டு வரும், 600 வாரது எடுக்கிற பக்கம் திருப்பத்தை கொண்டு வரும். நான் இந்த மரத்தின் நீளம் எடுத்துக்கொள்றேன், மொத்த நீளம் வெயில், இந்த மரத்துக்குரிய மொத்த நீளம் அதை எடுத்துக்கொள்வோம் வெயில்லாண்ட மாதிரி. அப்ப ஏ ஃபேட்டி திருப்பம் எடுத்து விட்டா ஏ ஃபேட்டி திருப்பம் எடுத்து விட்டா நான் எடுக்கிற பக்கம் திருப்பத்தை கொண்டு வரது 200 இன்டு L/2 வரணும். இதுல இருந்து விழாவணும். ஆக 600 இன்டு என்ன வரணும், எல் வரணும். இதுல இருந்து இந்த தூரம் வேல இருந்து பி கடந்த தூரம். அப்ப இதால வார திருப்பமும் இதால வார திருப்பமும் ஏ ஃபேட்டி எடுக்க இதால வார திருப்பத்துக்கு என்ன இருக்கணும், இதால அந்த பீல இருக்கிற இதால வார திருப்பத்துக்கு அவனா இருக்கணும். ஏன்டா இதால வார திருப்பமும் விளைஞ்சுலி 600 வார திருப்பமும் விளைஞ்சுலி இந்த பீல இருக்கிற இளையால வார திருப்பம் தான் இடஞ்சொலியா இருக்க போகுது. அப்ப அதுக்கு என்ன போடலாம் டி இன்டு எல், இவனாக டி தான் காண வரும். இந்த டைம் பார் எழுவதான் மிகப்பெரிய இழுவையா இருக்கு. இதுல வார எல்லா இடத்துலயும் பார் எல் வெட்டுப்பட்டுரும். ரெண்டையும் 200 வெட்டுவையா இருந்தா 100 மாதிரி இருக்கணும். 600 100 எவ்வளவு 700. அப்ப தாங்கப்படக்கூடிய குறைந்தபட்ச இழுவேண்ட வருமானம் 700 நியூட்டன் நேரம். அப்ப மனிதன் பீல் அடிக்கைக்கு 700 நியூட்டன் இழுவே இருக்கிறதா இருந்தா இப்ப இவற்றை இழுவேண்டதா இருக்கணும் 100 இருக்கணும். என்ன மொத்தம் கீழே எவ்வளவு இருக்கணும் 800. அப்ப அதுல 700 வந்து இதுல 200. அப்ப பீல இருக்கேக்கு ரெண்டு பேருக்கு 400 400 பிரமாணம் வந்தது பி. சரி இதுல இருக்கே நடுவில் இருக்கேக்கு நடுவுல இருந்து பிக்கு போனா இவருக்குரிய வருமானம் 700 வந்தா இவருக்குரிய வருமானம் 100 வந்திருக்கும். இவே நடுவில இருந்து இவரத்துக்கு வந்தா இவருக்குரிய வருமானம் 700 வேற அவருக்குரிய வருமானம் 100 வந்திருக்க வேணும். அப்ப இந்த கயிறு தாங்கக்கூடிய உயர்ந்தபட்ச இழுவை அந்த மரம் அந்த கயிறு அறந்து விடாம இருக்கக்கூடிய மாதிரி கயிறு தாங்கக்கூடிய உயர்ந்தபட்ச இழுவைக்குரிய வருமானம் எவ்வளவு இருக்க வேணும் 700. ஏன்னா இதுல இருந்து 700 வருதா இருந்தா இதுல பார்க்க 700ல பார்க்க பெரிய விசை வேற பொருத்தி. அப்ப 700 தாங்கக்கூடிய மாதிரி கயிறு இருந்தா போதும் அறாது பண்ணுவா. அது 17 வெள்ளி 2000 எத்தனை ஆண்டு வெள்ளி 2012 2013 நினைக்கிறேன். 2013 இப்ப 18 பேர் 18 பேர் செய்து முடிச்சா.
ரைட். 18வது கேள்வி. ஏன் 18வது கேள்வி? 18. உருவில் காணப்படும் கப்பி ஒழுங்கமைப்பு ஒரு இழுப்பு உத்தி டியுடன் இணைக்கப்பட்ட ஒரு நோயாளியின் ஒரு காலின் மீது ஒரு விசையை ஏற்றுகின்றது. கப்பிகள் உராய்வின்றியின் தொகுதி 40 உள்ளன. டியினால் காலின் மீது தாக்கும் கிடைவிசை 80 நியூட்டன் எனின் தொங்கும் திணிவு சிமோலெமின் பிரமாணம். இதுல ஒரு சிமோலெம் திணிவு தொங்கோடப்பட்டிருக்குது. அப்ப சிமோலெமுக்குரிய பிரமாணம் உன்ன என்னவா இருக்கு மட்டும் தான் கேள்வி. ஆனா இன்னும் ஒரு பிரமாணம் தரப்பட்டிருக்கு இந்த டியில இந்த இடத்துல வார விசையில பிரமாணம் தரப்பட்டிருக்கு 80 இதுல 80 அப்படி இதுலயும் 9 பேர் ஆகணும். 80 நியூட்டன் வருது. இப்ப இந்த எந்திரிவில கீழ் நோக்கி தாக்குற நிறைந்த பிரமாணம் அதனால எம்ஜி என்ற மாதிரி இந்த இலையில வார இழுவை எடுத்துக்கொள்வோம் டி. இதுல இருந்து இடம்பெற மட்டும் பார் அப்படி ஒரு இலை தான் வருது. ஒரு இலையில ஒரு இழுவே இல்லை வேற ஒண்ணு லேசான நீளார இலையா இருந்தா ஒரு இலையில ஒரு இழுவை தான் வரும். அப்ப இதுல வார இழுவை டீன்னு எடுத்தா இதுல வார இழுவையும் டி இல்லையா? இதுல வார இழுவை என்ற பிரமாணம் டி. இதுல இருக்கிற இழுவையும் டி. இவ்விடத்துல வார இழுவையும் டி. அப்படியே இங்கே இருந்து அங்க வேற மட்டும் அந்த ஒரு இலையில ஒரு இழுவை தான் வரும். அந்த இழுவை என்ற பிரமாணம் டி என்ன கொள்ளலாம். இப்ப இந்த கப்பி சமன்லையா இருந்தா இந்த கப்பில வார இந்த திசையில வார விசை இந்த திசையில வார விசைக்கு என்ன வேற கொண்டு சமனா இருக்கணும். ஆனா இந்த திணிவு சமன்லையா இருக்கணும்னாப்பா மேல் விசை கீழ் விசைச்சவன். மேல என்ன விசை இருக்குது டி. கீழே என்ன விசை இருக்குது எம்ஜி. அப்ப இந்த இடையில வார இழுவேண்ட புறமா டீக்கு நீ என்ன போடலாம்னா எம்ஜி என்ற மாதிரி போடலாம். இழுவைக்கு டி சமன் எம்ஜி. உலகா இப்ப இதுல வார டி கோஸ் 30 இதுல வார டி கோஸ் 30 இங்க வார 80 சமப்படுத்தவும். அதே நேரம் இங்க நிலைக்குத்தா வார டி சைன் 30 செய்ய கொண்டா ஒன்றே ஒன்று கேன்சல் பண்ணும். மேலே எங்களே பாரு ഇതിന്റെ ടി സൈൻ 30 ഇതിന്റെ ടി സൈൻ 30 ക്യാൻസൽ பண்ணா இந்த ടി കോസ് 30 ടി കോസ് 30 அதாவது 2t കോസ് 30 வரும். 2t കോസ് 30 வாயிட்டு வரும். அந்த 2t கோஸ் 30 வாயின பிரமாணம் 80 நியூட்டனை சமப்படுத்து. 2t கோஸ் 30 வாய்க்குரிய பிரமாணம் 80 நியூட்டன் பிரமாணம் சமப்படுத்து. இப்ப நாங்க எம் தான காண வேணும். அதால 2 இன்டு டீக்கு என்ன போடலாம் எம்ஜி. டீக்கு கோஸ் 30க்கு என்ன போடலாம் வர்க்கமூலம் 3 2 அதுகள் தெரியாட்டி கிடைச்சல் அதுகள் தெரிஞ்சிருக்க வேணும். அங்கால 80 வரும். இந்த பிரமாணம் 80. இப்ப இதுல வார சைவரையும் இதுல வார 10ஐயும் பட்டி விடலாம். ஜி என்ற 10 தானே. இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் பட்டி விடலாம். அப்ப உன்னை எம் தான் கேட்டது. அப்ப எம் 8 கீழ் √3 கிலோகிராம் இருக்கும். சரி எம் வந்து 8 கீழ் √3 கிலோகிராம் என்ற மாதிரி வரணும். தேர்ட் ஆன்சர் கொடுத்ததா இருக்கும். 2015ஆம் ஆண்டு கேள்வி. 2015ஆம் ஆண்டு கேள்வி. தேர்ட் ஆன்சர் கொடுத்ததா இருக்கும். 19வது கேள்வி கூட புறா 2016ஆம் ஆண்டு வந்த கேள்வி. 19வது கேள்வி.
ரைட் 19 வெளியே பாரு 19. 19 உருவில் காணப்படுகின்றவாறு M1, M2 என்னும் திணிவுகளை உடைய இரு பிள்ளைகள் புவியீர்ப்பு மையம் ஓவில் சமன் செய்யும் ஒரு சீரான கோளின் மீது 40 நிற்கின்றனர். அதன் பின்னர் கோளின் கிடைச்சமநிலையை பேணிக்கொண்டு அவர்கள் கோளின் மீது முறையே அது V1, V2 என்னும் மாறா காய்களில் ஒரே வேளையில் இயங்க தொடங்குகின்றனர். அது V1, V2 என்னும் மாறா கதிகளில் ஒரே வேளையில் இயங்க தொடங்குகின்றனர். இரு பிள்ளைகளினதும் இயக்கங்கள் பற்றிய பின்வரும் கூட்டுக்களை கருதுக. யாதாயினும் ஒரு நேரம் Tயில் 40 பேணுவதற்கு ரெண்டு பேருக்கும் உரிய கதியின வருமானம் சொல்லப்பட்டிருக்கு V1. சாரி V1 மற்றது V2. ஒரு ஆளுக்கு V1 இருந்தா மற்றவருக்கு V2. V1, V2 கதியோட இயங்கி கொண்டிருக்கிறவா இருந்தா A கூட்டு அவர்கள் எப்போதும் எதிரே திசையில் இயங்க வேணுமா சமப்படுத்த வேணுமா இருந்தா அதாவது வந்து இந்த இடம் பற்றி திருப்பம் சமனா இருக்க வேணுமா இருந்தா ஏற்கனவே சமநிலை அணிக்கணும். இப்ப இவரும் கிட்ட வந்தா இவருக்கான திருப்பம் குறையும், இவருக்கான திருப்பம் குறைஞ்சா இவருக்கான திருப்பம் குறைய வேணும். அப்ப இவர் ஓவ நோக்கி வந்தா இவரும் என்ன செய்ய வேணும், ஓவ நோக்கி தான் பெற வேணும். ஏனென்றா அப்பதான் இவர் கிட்ட வரைக்க நிறை தர தூரம் கொண்டு போனோம். இவருக்கு தூரம் குறைஞ்சா ஓவில இருந்து இவருக்கு ஓவில தூரம் குறைய வேணும். அப்ப ரெண்டு பேரும் என்ன இருக்கணும், எதிரே திசையிலாம கொண்டு போகணும். ஏன் அதே மாதிரி இவர் வந்து இங்கால பக்கம் போனா இவர் அங்கால பக்கம் போகணும். இவர் ஓவ விலத்தி போனா இவர் ஓவ விலத்தி போனா தான் திருப்பம் சமனா இருக்கும். அவருக்கு தூரம் கூட இவருக்கு தூரம் கூட வேணும். அப்ப அவர்கள் எப்போதும் எதிரே திசைகள் இயங்க வேணும். சரி, அதாவது வந்து இவர் இங்கால பக்கம் இயங்கினா இந்த பக்கம் வல பக்கம் அப்ப இவர் இடப்பக்கம் இயங்க வேணும். இதுவே இவர் இடப்பக்கம் இயங்கினா இவர் என்ன செய்யணும், வலப்பக்கம் இயங்க வேணும். ஒன்று ஒன்று நோக்கித்தான் இயங்க வேணும் அல்லது விலத்தி இயங்க வேணும். நோக்கி இயங்குறது வேத திசை, ஒன்று ஒன்று விலத்தி இயங்குறது வேத திசை நடப்ப. அப்ப ஏ கூட்டு சரியா அப்படியா அவ்வளவா விளங்கல. ஏ கூட்டு சரியா அப்படியா, ஏ கூட்டு சரி. பி கூட்ட பாரு, பி கூட்டு அவர்கள் தமது மொத்த ஏக பரிமாண உந்தத்தை எப்போதும் பூஜ்ஜியத்துக்கு சமமாக போனிக்கொண்டு இயங்க வேணும். அதுவும் சரி. ஏன் மொத்த ஏக பரிமாண உந்தம் சொன்னா இப்ப விளைவிச பூஜ்ஜியமா இருந்தா ஆரம்பத்துல உந்தம் பூஜ்ஜியமா இருந்தா பிறகு முந்தம் பூஜ்ஜியம் தான் இருக்கணும். அதான் விளைவிசை இருக்காது, விளைவு திருப்பம் பெறாது விளைவிசை இல்லாட்டி. அப்ப ஆரம்பத்துல சமநிலையா வேண்டா உந்தம் பூஜ்ஜியம். அப்ப இப்ப ஒரு ஆள் இயங்கினா ஒரு ஆளுக்கு உந்தம் பெறும். ஒரு ஆளுன்ற உந்தத்துக்கு சமணம் எதிர்மான உந்தம் மற்றவருக்கு பெறும். அவதான் விளையில் உந்தம் பூஜ்ஜியமா இருக்கும். அவதான் விளையில் விசை வராது சொல்றோம்லாங்க. அப்ப இவருக்குரிய உந்தம் அதாவது வந்து இவற்ற M1, V1 உந்தமும் மற்றவருக்குரிய M2, V2 உந்தமும் நடக்கும். விசை தர தூரம் ஒரு சர்க்கிள்ல போற தூரம் தான் V1 போட்டா இவருக்கும் ஒரு சர்க்கிள்ல ஒரு தூரம் V2 போட்டா அந்த மாற திருப்பத்தை என்ன செய்யணும், சமப்படுத்தவும். ரெண்டு பேருக்கும் மாற திருப்ப மாற்றத்தை சமப்படுத்தவும். அப்ப இவர் V1 வேகத்துல அவருக்கு திருப்பம் குறைய பிரமாணம் M1 × V1. அப்ப இவருக்கும் திருப்பம் குறைய பிரமாணம் M2 × V2 இருக்கும் திருப்பம். சரிதான், என்ற தெளிவு வேறே இல்ல. ரெண்டு பேருக்கும் உந்தம் இருக்கணும் அல்லது விளைவு சேர்க்கப்படாதாப்பா. விளைவு சேர்க்கப்படாட்டி ஆனா உந்தம் காக்கப்படும். ஆரம்பத்துல உந்தம் என்ன பூஜ்ஜியம், அப்ப இறுதியிலேயே உந்தம் என்ன இருக்கணும் பூஜ்ஜியம். இறுதியிலேயே உந்தம் பூஜ்ஜியம் வந்தா அவருக்கு ஒரு பக்கம் உந்தம் வந்தா அதுக்கு எதிரான உந்தம் சமனான உந்தம் மற்றவருக்கு எதிராக வரும். அவதான் உந்தம் காக்கப்பட்டு தான் விளைவு விசை வராது, விளைவு திருப்பம் பெறாது, விசையிலாட்ட திருப்பம் இருக்காது. அவ சமன்லையா இருக்கணுமா இருந்தா உந்தம் சமனா இருக்கணும். சரி, ஒரு புள்ளை ஓபற்றி உண்டாக்கும் திருப்பம் மற்ற புள்ளை ஓபற்றி உண்டாக்கும் திருப்பத்துக்கு எப்போதும் சமனாகவும் எதிராகவும் இருக்குமாறு அவர்கள் இயங்க வேணும். அதுவும் சரி. ஒவ்வொரு ஆட்களும் இப்ப இவர் வந்து திருப்பத்தை ஓவுக்கு கிட்ட வந்து இவருக்கு திருப்பம் குறையும். அப்ப இவருக்கு என்ன செய்யணும், திருப்பம் குறைய வேணும். ஆனா இவருக்கு திருப்பம் குறையிறது இங்கால பக்கம் மாற திருப்பமா இருந்தா இவருக்கு திருப்பம் குறையிறது இங்கால பக்கம் மாற திருப்பமா இருக்கும். இது இவருக்கு இடப்பக்கம் வந்தா இவருக்கு வேலை பக்கம் பெறணும், மாறி மாறி வரணும். அதான் சமப்படுத்தலாம். ஒரு ஆக்களுக்கான திருப்பம் குறையிற பிரமாணம் அல்லது கூடுற பிரமாணம் சமணம் எதிர்மையா இருக்கும். சோ ஏபிசி எல்லாம் சரியான விடையா இருக்கும். அஞ்சாவது விட பொருத்தமா இருக்கும். 2016ஆம் ஆண்டு கழியது. ஏபிசி எல்லாம் சரியானது, அஞ்சாவது விடை பொருத்தமா இருக்கும். இப்ப 20வது கேள்வியை பாரு. 20வது கேள்வி, 20வது கேள்வியை பார்.
20வது கேள்வி இங்கால வார போட் அழிக்க போறேன். 20வது கேள்வியை பேரா. சரியா? இந்த மாதிரி 4 விசை காட்டப்பட்டிருக்கு. இது F4. 4 விசை காட்டப்பட்டிருக்குது. காட்டப்பட்டுள்ள ஒருவில் F1, F2, F3 ஆகியன எக்ஸ் தளத்தில் உள்ள புள்ளி புள்ளியில் தாக்குகின்ற ஓவில் தாக்குகின்ற 3 விசைகளின் நிலைத்த ஆவிகளை வகை குறிக்கின்றன. F4 ஆனது புள்ளி O பற்றி XY தளத்தில் சுழலும் ஒரு விசையை வகை குறிக்கும் காவியாகும். காவி F4 ஆனது தீட்டா சமன் 0, தீட்டா 90, 180 என்னும் கோணங்களில் இருக்கும்போது பின்வருவனவற்றில் எது விளையிற்காவியின் திசையை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிக்கின்றது? இப்ப இந்த தீட்டான பிரமாணம்டாப்பா 0 இருந்தா விளையில் என்ன இருக்கணும்? இதே இந்த விசை தீட்டா 90 இருந்தா F4 புள்ளியில் வந்திருக்கணும். அந்த டைம்ல விளையில் என்ன இருக்கணும்? இந்த விசை திரும்பி இங்கால வந்தா தீட்டா 180. அப்பேக்க விசை விளையில் என்ன இருக்கணும்? அதுக்கு முதல் இப்ப நாங்க F1க்கும் F2க்கும் F3க்குமான விளையில பார்ப்போம். இது F1, இது F2, இது F3. இவ்வளவுத்துக்குமான விளையில பார்த்தா இப்ப வேற பாருங்க அந்த கட்டத்தை வச்சு கொண்டு இருக்கலாம். 1 to 10. அதுக்கு மேலேயும் ஒரு கட்டம் போயிருக்குது. இவருக்கு 1 to 10 3 கட்டம் இல்ல வருது. அப்ப இந்த விசையை கேன்சல் பண்ணினா இதுல வார விசை கீழ் நோக்கி தான் வரும். ஒரு கட்டத்துல நிற்கும். ஏன்டா இதுல 1 2 இந்த 1 2 கேன்சல் ஆகும். இவ்வளவு விஷயம் கேன்சல் பண்ணிக்க இதுல ஒரு சின்ன விசை கேன்சல் பண்ணி கீழே வந்து நிற்கணும் விளைவு. அடுத்தது இதுல வார இங்கால வார விசைன்னு ஒரு மனம் இருக்கணும். அது ஒரு பட்டி 2 பட்டியை தாண்டி வந்து நிற்கணும் இல்லையா? அவ்வளவுதான். இப்ப இதுக்குமான விலையில் இப்படி ஒரு படம் தான் வரும் வேற. இப்ப F4 பூஜ்ஜியமா இருந்தா இந்த மாதிரி இருக்கணும். இது F4 பூஜ்ஜியமா இருந்து இப்படி இருக்கணும். F4 பூஜ்ஜியமா இருந்தா இப்படி இருக்கணும். இவருக்கு 1 2 பட்டி. ஆனா இவருக்கு ஒரு போட்டியிலும் பார்க்க பெருசு. அப்ப தீட்டான பெருமானம் பூஜ்ஜியத்துக்கு தான் நான் இப்ப காய்ச்சி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு சொல்றது என்னது? தீட்டான பெருமானம் பூஜ்ஜியத்துக்கு. அப்ப இதுல இருந்தனப்பா இதை கழுத்தியா இருந்தா இது முழுமையா இல்லாம போய் இதுல இங்க ஒரு சின்ன விசையின் பெருமானம் மீச்சு வேற. அப்ப இதுக்குமான விளையில்னு சொன்னா இதுக்குள்ளே இல்ல விரவணும். அப்ப தீட்டா சமன் பூஜ்ஜியத்துக்கு விளையில் இப்படி விரவணும். அப்ப விளையில் அப்படி வார விட என்னென்ன விட வெறுமன்ற மாதிரி ஒரு கேஸ் பண்ணுவாபம். 1 பேருமா இல்ல 2 பேரும் 3 பேரும்
4 வராது, 5 வரும். அப்ப என்னென்ன வராது? முதலாவது விடயம் வராது, 4வது விடயம் வராது. பாருங்க, 1ம் 4ம் வராது. இப்படி திசை வேணுமா இருந்தா 2, 3, 5 தான் வரணும். படத்துல 2, 3, 5 வரணும். இப்ப நான் இருக்கிறேன் தீட்டான பெருமானம் 90 பாய்க்கு. தீட்டான பெருமானம் 90 பாய்க்கு பார்ப்போம். தீட்டான பெருமானம் 90 பாய்க்கு பார்த்தா இப்ப இதுக்குரிய விலையில் பெருமானம்டா இதுல தான் மிஞ்ச வேணும். இங்கால ஒரு காய் மிஞ்சி இருக்கும். அது எத்தனை வட்டியில மிஞ்சும்? 1, 2 வட்டி தாண்டி மிஞ்ச வேணும். அதுல இருந்து ஓயில இருந்து கீழே ஒரு விசை மிஞ்ச வேணும். சரியா? கீழே ஒரு விசை. அது எவ்வளவு மிஞ்சிருக்கும்னு பார்த்தா கீழே மிஞ்சிற விசை, இதுல கீழே மிஞ்சிற விசையை பார்த்தா ஒரு பொட்டிலும் பார்க்க உள்ளா மிஞ்சிருக்கு. ஒரு பொட்டிலும் பார்க்க உள்ள. இப்ப F4 பெருமானம் ஒரு பொட்டிலும் பார்க்க மேல வேறு. F4க்குரிய பெருமானம் ஒரு பொட்டிலும் மேல வேறு. அப்ப இதுல இருந்து மேல் விசையில இருந்து இதுல F4ல இருந்து கீழே வார இந்த பெருமானம் தான் கழிவட்டி இல்லாம போனார். மேலதான் கொஞ்சம் விசை மிஞ்ச வரும் இதுக்குள்ள. அப்ப விலையில் இப்படி வரணும். 2க்கு விலையில வரணும். 2க்கு விலையில எது பெருசாவது கிட்டே வரணும். இப்ப நீ மிஞ்சின விடைய பேர் 1, 4 பார்க்க தேவையில்லை. 2 பார்க்கணும். 2 பேருமா? 2 பேரை சார்ந்து இருக்குது. 3 பேருமா? சரியா? 3 பேரா? இந்த கேஸ் வச்சு பார்த்தா 3 பேரா? அடுத்தது 4 பார்க்க தேவையில்லை. 5 பேருமா? 5ம் பேராது வேற அந்த கேஸ். 5ம் பேராது. அப்ப 1, 4, 3, 5 பேராட்டி என்ன மிஞ்ச வேணும்? 2வது விடை பொருத்தமா இருக்கு. தீட்டா சமன் 0க்கும் தீட்டா சமன் 90 பாய்க்கும் வச்சு கெஸ் பண்ணினாலே விட வந்துடும். சரி, இப்போ ஒரு சந்தோஷத்துக்கு தீட்டா சமன் 180 பாய்க்கும் ஒருக்கா போடுறேன். தீட்டாண்ட வருமானம் 180 பாய். இப்ப இது உலகத்துக்குமான விலையில் இங்கால ஒரு காய் வந்திருக்கும், கீழே ஒரு காய் வந்திருக்கும். இப்ப F4 இங்கால தான் பெற போகுது. இதான் இந்த F4 180 வந்திருக்கும். சுத்தி அடிச்சு வந்தா இங்க வரணும் 180. அவன் 180 வரைக்கும். இப்ப இதுக்குமான விலையில் என்ன இப்படித்தானே வரணும் விளையும். 2வது பாரு, அப்ப சரியா இருக்க மாட்டேன். 2வது சரியா இருக்கு. சோ 2வது விலை எடுத்து பொருத்தமா இருக்கும். 20வது கேள்விக்கு ஒவ்வொரு கோணத்துக்கும் விலையில் பெருமானம் என்னென்ன மாதிரி அந்த பாக்ஸை வச்சு கண்டுபிடிச்சு சரி. 2வது விடை பொருத்தமா இருக்கும். 20வது கேள்விக்கு நோட் பண்ணுவா. 21வது கேள்வியை பாரு. 21 21வது கேள்வியை பார். 21வது கேள்வி. உரையில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு செவ்வக குட்டி ஒரு சாயலத்தின் மீது ஓய்வில் உள்ளது. குட்டியினால் சாயலத்தின் மீது உயர்த்தப்படும் விலையில் விசை எஃபின் திசையை மிகச் சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. குட்டியால சாயலத்தில் வார விசை நிறுவப்பட்டிருக்கு. குட்டி என்ன செய்யும்னா சாயலத்தை கீழே ஆளும். குட்டியால வார விசை. இப்ப குத்தியில சாக்கிற விஷயம் ஒண்ணா கேட்கல. குத்தியால சாயலத்துல வார விசா கேட்கப்பட்டிருக்கு. குத்தியால சாயலத்துல வார விசை. இப்ப குத்தியால சாயலத்துல வார விஷயம்டா இப்ப குத்தியில சாக்கிற விஷயம் நீ குறிப்பு யாருன்னு தெரிஞ்சிடும். குத்தியில சாக்கிற விஷயம்டா ஒன்று குத்தின்ற நிறைந்த வருமானம் பெறணும். வேற இந்த உராய் விசையில வருமானம் பெறணும். வேற மருதாக்கத்தின் வருமானம் பெறணும். இவ்வளவு பெறும் மருதாக்கத்தின் வருமானம். அதே நேரம் மருதாக்கம் எப்படி வருமானா இந்த 3 விசையும் சந்திக்கிற மாதிரி தான் மருதாக்கம் இருக்கணும். ஏன்னா 3 விசாக்கில் இந்த பொருள் சமநிலையா இருக்குது. 3 விசாய்க்கு சமநிலையா இருந்தா அது சமாந்தரமற்ற 3 விசையாப்பா. சமாந்தரமற்ற 3 விசாய்க்கு ஒரு பொருள் சமநிலையா இருக்கணுமா இருந்தா 3 விசையும் ஒரு புள்ளியில இல்ல சந்திச்சிருக்க வேணும். அப்ப இது உராய்வு, இது நிறை. உராய்வும் நிறையும் தாக்குற புள்ளி இதா இருந்தா அந்த இடத்துல இருந்தா மருதாக்கம் பாக்குற மாதிரி வந்திருக்கு. இது குத்தில தாக்குற விசை. சரிதானே? குத்தில தாக்குற விசை. அப்ப இப்ப சாயலம் குத்திக்கு கொடுக்குற விசை என்னென்ன விசை இருக்குன்னு சொன்னா இந்த உராய்வும் இந்த நிறையும் சாயலம் கொடுக்குற விசை. அப்ப சாயலத்துல வார விசைன்னு சொன்னா இந்த விசைக்கு சமனான விசை ஒன்று சாயலத்துல கீழே வரும். இந்த விசைக்கு சமனான விசை ஒன்று சாயலத்துல கீழே வரணும். இப்ப நிறை இந்த மாதிரி விசையை கொடுக்குறா இருந்தா அது வந்து இது நிறைந்த வருமானம். அப்ப சாயலம் வந்து என்ன செஞ்சிருக்கும்? அந்த என்ன கேட்டது? குட்டியினால் சாயலத்தின் மீது உயர்த்தப்படும் விலையில் விசை எஃபின் திசையை மிகச்சிறந்து வகை குறிப்பதாம். அப்ப சாயலத்தால குத்திக்கு கொடுக்குற விசை இதா இருந்தா சாயலத்தால குத்திக்கு கொடுக்குற விசை குத்தியால சாயலத்துக்கு வர விசை கீழே வரணும். அதே நேரம் இந்த சாயலம் வந்து குத்திய உதைக்கிற விசை 6 இருக்குல்ல,
அதுக்கு சமனான விசையின் வருமானம் இந்த மாதிரி வந்திருக்கணும் வேற இருக்கு சாயலத்துக்கு. ஆனா சாயலத்தால குத்திக்கு மாற விசை மாதிரி குத்தியால சாயலத்துக்கு வருமானம். அப்ப இந்த மரதாக்கம் மாதிரி இங்க மாற விசை வருமானம் சரிதானே. மற்ற ஒரே ஆய்வு வருமானம் இந்த ரெண்டு விசையின் விளையில என்ன வேற மாட்டா குத்தில மாற விசை ரெண்டு விசையின் விளைவு சாயலத்தால குத்திக்கு மாற விசையின் பெருமானம் சாயலத்துல வரும் தாக்க மரதாக்க விசை. அப்ப இதுக்குரிய மரதாக்க விசை இதுக்கு இந்த தாக்கத்துக்குரிய மரதாக்க விசை இது சாயலத்துல வரதை குறிக்கிறேன். இந்த இதுவும் சாயலம் கொடுத்த விசை தானே. இதுக்கு சாயலம் கொடுத்த விசை இந்த விசைக்குரிய மரதாக்க விசை சாயலத்தில் என்ன வரணும். இந்த ரெண்டு விசையும் சாயலம் கொடுக்க சாயலத்துல ஆக்கிற விசை இது ரெண்டு விசைக்குமான விடை இல்லாத இதா இருக்கும். அப்ப அது எந்த விடை வரணும் சரியா பேராப். அந்த விடை மூன்றாவது விடை பொருத்தமா இருக்கும் பேராப் சரியா. தேர்ட் ஆன்சர் பொருத்தமா இருக்கும். நான் சொல்ற விளங்காடா. இது சாயலத்தால குத்தில வார விசை அதுக்கு சமனும் எதிர்மான விசை வந்து சாயலத்துல வரணும் இந்த பக்கமா சாயலத்தின் வழியே வரணும். இது சாயலத்தால குத்திக்கு வர மரதாக்கம் அதுக்கு சமனும் எதிர்மான மரதாக்கம் சாயலத்துல இப்படி வரணும். இதுக்கு இது செங்குத்தா இருக்கும். அப்ப இதுக்குரிய விலையில் பெருமானம் மட்டும் கேட்டா இதுக்குரிய விலையில் பெருமானம் ரெண்டு சமனாக ரெண்டுக்கு நடுவால வேணும். ரெண்டுக்கு நடுவால வேற போறது இல்லை. ஆனா இந்த மாதிரி வந்திருக்கு விளைவு அதைத்தானே இப்ப கேட்கப்பட்டிருக்கு. விளக்கமா இருக்கணும் சரியா. மூன்றாவது விடை பொருத்தமா இருக்கும் சரியா. சாயலத்தால குத்திக்கு விசை வார விசை தெரியும். சாயலத்தால குத்திக்கு வார விசை ரெண்டு கேட்டா இங்க எஃப் மாறும். நிறையன்றது சாயலத்தால வார விசையா அது இல்லையே அது குத்தில வார ஈர்ப்பு விசை பூமியால வர்ற விசை. சாயலத்தால குத்திக்கு வார விசைனாப்பா இதுக்கும் இதுக்கும் தான். அப்ப இதுக்கு சமனான வித சாயலத்துல எப்படி வரணும் இதுக்கு சமனான வித சாயலத்துல எப்படி வரணும் ரெண்டுக்குமான விடையெல்லாம் இந்த சாயலத்துல வர விளைய விசை. 22வது கேள்வியை பாடம் 22வது கேள்வி. சில பேர் சும்மா கெஸிங்ல விடைய போடுறது எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் இருக்கு. பிசிக்ஸ்ண்டா எல்லாத்துக்குமே ஒரு விளக்கம் இருக்குது. விளக்கம் இல்லாம ஒரு கேள்வி இருக்காது. அதாவது வந்து சும்மா குத்து மதிப்பா போடுற மாதிரி விட வேண்டிய இருக்காது. இதனே இப்படியும் யோசிச்சிருக்கலாம். எப்படி ஒருவார் எப்படியேண்டா இந்த மரதாக்கத்தின்டையும் இந்த எஃப்புக்குமான விலையிலன்னு கேட்டா மரதாக்கத்தின்டையும் எஃப்புக்குமான விலையில் தான் சாயலத்துல வரப்போகுது. ஏற்றுக்கொள்றீங்களா. மரதாக்கத்தின்டையும் எஃப்புக்குமான விலையில சாயலத்துல வரப்போகுது. ஏன் இந்த குத்தி சமல்லையா இருந்தா இந்த ரெண்டு விசையின் விலையில் இதுக்கு சமன் பேர் வேற போகணும். ஏன்னா மூசையை சமன் இந்த குத்தியடாப்பா சமல்லையா இருந்தா இந்த ரெண்டு விசையின் விளைவில் இதுக்கு சமன் பேர் வேற போகணும். அப்ப இது ரெண்டுக்குமான விலையில்லாம் இதா இருந்தா இது ரெண்டுக்குமான விலையெல்லாம் இதா இருக்க போதா இருந்தா இது ரெண்டுக்குமான விலையிலுக்குரிய எதிர்ப்புறமானவா இருக்கும் சாயலத்துல வர விளைவு. அப்ப நிறைந்த தாக்க கோட்டிலேயே சாயலத்துல வர விளையல் இருக்கணும். அப்படி யோசிக்கலாம் இல்ல யோசிக்க. இப்ப இந்த ரெண்டுக்குமான விளைவுள் இதுக்கு சமணம் எதிருமா இந்த மாதிரி இருந்திருக்கும் இந்த ரெண்டுக்குமான விளைவு. ஆனா இதுக்கும் இதுக்கும் ஒப்போசிட்டா விசை இருக்கும் சாயலத்துல. அப்ப இதுக்கும் ஒப்போசிட்டா விசை இருந்த சாயலத்துல இந்த விசைக்கு ஒப்போசிட்டா விசை இருக்கணும் சாயலத்துல வர விளைவு. அப்ப அது நிறைந்த தாக்க கோட்டிலேயே வந்திருக்க வரும் யோசிக்கணும். நிறைந்த தாக்க கோட்டிலேயே வந்திருக்க வரும் மட்டும் யோசிக்கலாம் இல்லை. அப்ப என்ன விடை மூன்றாவது விடை பொருத்தமா இருக்கும். விளக்கம் இல்லாம இருக்கப்படாது. 22வது வெளியே பாரு 22வது 22 22
ஏபிசிடி ஆகியன ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு பொருளின் மீது தாக்குகின்ற சம பருமனுள்ள 5 ஒருதல விசைகள் ஆகும். பின்வரும் வரிப்படங்களில் எது இவ்விசைகளின் விளைகளின் திசையை மிகச் சிறந்த விதத்தில் வகை குறிப்பது? உலகத்துக்குமான விளையில் காணணும். இப்ப ஒருதல விசையண்டா எல்லாமே போட்டண்ட தளத்திலே இருந்தா போட்டண்ட தளத்திலேயே முழு விஷயம் இருக்குது. எல்லா விஷயம் சமன்னு சொல்லப்பட்டிருக்கணும். எல்லா விஷயம் சமன்னு சொல்லப்பட்டா இதையும் இதையும் படி ஏஐயும் பியையும் சமணி எதிர்மையா இருக்கு. அப்ப கேன்சல் ஆயிரும், கழிவட்டுரும். ஏயும் பியும் சமணி எதிர்மையா இருக்கும், கேன்சல் ஆயிரும். அதே நேரம் டியும் சியும் ஒரே திசையா இருக்கு, கூட்டுப்படணும். அப்ப நான் முதல் என்ன செய்யறேன்னா பிய கீறேன், அதின் திசையிலேயே பிய கீறேன். இது பி. இந்த டியும் சியும் கூட்டுப்பட்டு அதன் முடிவிடத்தில இருந்து டியையும் சியையும் கீறினா எப்படி இருக்கணும்? இது சி பிளஸ் டியா இருக்கும். இப்ப இந்த காவியம் கீறியாச்சு, இந்த காவியம் கீறியாச்சு, தொடக்கத்தை முடிவையும் இணைக்கிற என்ன இருக்கும்? விளையும். அப்ப இங்க வர விளையில் பிரமாணம் என்ன? ஏயும் பியும் கேன்சல் ஆயினா பிக்கும் சி பிளஸ் டிக்கும் தான் விளைவு காணணும். அப்ப இந்த மாதிரி வந்திருக்கணும் பிக்கும் சி பிளஸ் டிக்கும் விளைவு. இப்படி ஆங்கிள் வெற மாதிரி இருக்கிற விட ஒரே ஒரு விட தான் இருக்குடா. அப்ப எது அந்த மாதிரி சாய்வுல வார விட ஒரு விட தான் இருக்கு சொல்லுவா. நாலாவது தான் பொறுத்த நேரம். மிச்சம் எல்லாம் பார்த்தோன்னே எப்படி தெரியும் திசை அம்புக்குரிய பார்த்தாப்புல இப்ப அந்த அம்புக்குரிய அந்த திசையில வாரது வந்து நாலாவிட மட்டும்தான் இருக்கு. நான் சொல்றது விளங்கும் நினைக்கிறேன். படிவா நோட் பண்ணுவா. 23வது கேள்வி நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். மீட்பு மையம் காண்ற செக்ஷன்ல பார்த்தோம் நாங்க. 23வது கேள்வி. 24வது கேள்வியே பார். 24வது கேள்விக்கு விடைய போடுவா. 24வது கேள்விக்கான விடைய போடுவா. 24. ரெண்டாயிரத்தி 18ஆம் ஆண்டு வந்த கேள்வி. ரைட். 24. ஒரு கையெழுத்தல் போட்டியில பங்கு பெற்ற வீரர்களுக்குரிய படங்கள்லாம் காட்டப்பட்டிருக்குது. சீரான வலிமை உள்ள ஒரு ஹைட்டை பயன்படுத்தி இரண்டு குழுக்கள் ஒரு இறுக்கமான கிடை சமதள மேற்பரப்பு மீது ஒரு கையெழுத்தல் போட்டியை உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஆரம்பிக்கின்றன. இரு குழுக்களும் சம விசைகளை பிரயோகிக்கும் அதேவேளை அதன் ஒரு விளைவாக கயிறு மீதுள்ள புள்ளி இயங்குவதில்லை. இயங்கலையே என்று சொன்னா அவன் ஏன் சொல்லியிருக்கான்னு சொன்னா அங்கால கயிறு போயில கைத்துல இருக்கிற பிள்ளைகளும் பூஜ்யமா இருக்கும். இச்சந்தர்ப்பம் பற்றி செய்யப்பட்டுள்ள பின்வரும் கூட்டுக்களை கருதுக. இப்ப இந்த கைத்தை மட்டும் நான் இதுல கீழே கீறேங்க. அவனிய கைத்தை மட்டும் கீழே கீறேன். கைத்தை மட்டும் மடாப்பா இதுல கீழே கீறினா இது ஓண்ட புள்ளி, இது பி என்ற புள்ளி, இது சி ஒண்ட புள்ளி. நான் சொல்ற பழங்க அவனுக்கு. இப்ப இந்த பின்னுக்கு நிக்கிற இந்த இந்த கடைசியில நிக்கிறவன் ஒரு டி என்ற விஷயத்துல கொடுக்குறான். கைத்தை பிடிச்சிருக்கிறான். பின்னா இப்ப இந்த இதுக்கு பின்னுக்கு நிக்கிற கைத்துல இருக்காது. இவன் டி என்ற விஷயத்துல கொடுக்குறானா இருந்தா கைத்துல டி என்ற விஷயம் கொடுத்தா இப்ப இந்த கைத்துல இருக்கிற அளவு என்ன இருக்கும்னா டி. அப்ப இதுல நாளைக்கு இது முதலாம் ஆள், இது இரண்டாம் ஆள், இது மூன்றாம் ஆள். அதே மாதிரி இது முதலாம் ஆள், இது இரண்டாம் ஆள், இது மூன்றாம் ஆள். அப்படி கேட்பேன். அப்ப இந்த முதலாம் ஆள் தான் இதுல இருக்கிறா இருந்தா அந்த முதலாம் ஆளுக்கு கேட்க முதலாம் ஆளுக்கும் இரண்டாம் ஆளுக்கு முடியல இப்படித்தான் ஒரு விசை வந்திருக்கு. அந்த கைத்துல இருக்கிற இழுவ சமண மதிரமா வரும்.
இல்லையா? இப்ப இந்த இவனும் வந்து இங்கால பக்கமா அதே விஷயம் கொடுத்துருக்கிறான், வேற விஷயம் கொடுத்துருக்கலாம். நான் நினைக்கிறேன் சும்மா அதே விஷயம் மாதிரி இது T1 T2 நாங்க அதே மாதிரி வருவோம். இப்ப இவனும் அதே மாதிரியே விஷயம் கொடுத்துட்டு இருந்தா இப்ப இந்த டி இந்த சந்தி சமன்லியா இருக்கணும். இந்த சந்தி சமன்லியா இருந்தா இங்கால பக்கம் மாற விஷயம் 2T இல்ல. அப்ப இந்த ஆள பக்கம் மாற விஷயம் என்ன இருக்கணும்? 2T இருக்கணும். 2T. அப்ப இதுல அடுத்த மூன்றாம் ஆள் நிக்கிறாரா இருந்தா அப்ப இவருக்கு இதுல வார இந்த விஷயம் வருமானம் என்ன இருக்கணும்? 2T இருக்கணும். இப்ப இவனும் ஒரு அதே விஷயம் கொடுத்து டி என்ன விஷயம் கொடுத்துருக்கான், அதான் நாங்கள வரும். அப்ப இந்த சந்தி சமன்லியா அணிக்கணுமா இருந்தா இந்த 2T இதுல வார டி, அப்ப இதுல வார விசை என்ன இருக்கணும்? இது சமன்லியா அணிக்கணுமா இருந்தா இங்கால வார விசைக்கு இந்த விசவன் அப்ப என்ன இருக்கணும்? 3T என்று வரணும். சொல்றாங்களா? 3T. அதே மாதிரி இங்க இருந்து வா, இங்கால பக்கத்துக்கு இதுக்கும் சொல்றேன் பேர். இதுக்கும் கதை கேக்கு இது முதலாம் இரண்டாம் மூன்றாம் அப்படின்னு கதை கேக்கு. இப்ப இவன் டி என்ற விசையை இங்கால கொடுக்குறானா இருந்தா இந்த சந்தியில வார விளைவிசை பூஜ்ஜியமா இருந்தா இதுல வார விசையும் டீயா இருக்கணும், இதுல வார விசையும் டீயா இருக்கணும். இப்ப இவனும் டி என்ற விசையை இங்கால கொடுத்தா இந்த சந்தியில விளைவிசை பூஜ்ஜியமா இருக்கணுமா இருந்தா இதுல வார விசை 2T இருக்கணும், அப்ப இதுல வார விசையும் 2T இருக்கணும். இப்ப இவனும் இங்கால பக்கமா டி என்ற விசையை கொடுத்தானாப்பா இது நினைக்கிற இந்தவன் சரியா? இது முதலாம் ஆள், இது இரண்டாம் ஆள், இது மூன்றாம் ஆள் தான் கேட்கிறேன். அப்ப இதுல 2T இதுல டி, அப்ப இதுல வார விசை என்ன இருக்கணும்? 3T இருக்கணும். அப்படியே இங்க வார விசையின் வருமானம் என்ன இருக்க மாட்டா? 3T இருக்கணும். அப்படி இங்கால பக்கம் வார விசையின் வருமானம் 3T இருக்கும். இந்த மாதிரி கைத்துல எழுவே இருக்கு. அப்ப இந்த ஒவ்வொன்ற புள்ளியும் சமன்லியா இருந்தா அங்காலும் இங்காலம் வார விசை சமனி எதிர்மான விசை இருக்கு, விளைவு சபூச்சியமா இருக்கு அந்த ஒவ்வொன்ற புள்ளியில. அதெல்லாம் பெரிய விசை வரும். பின்னுக்கு இருந்து அந்த ஓவுக்கு வேற வேற விசையின் வருமானம் கூடி கூடி கொண்டு வரும். சொல்றவங்களா? அதே நேரம் இன்னும் ஒரு விஷயம் கேட்பேன். இன்னும் ஒரு விஷயம், ஒரு மனிதன் ஹைட்டை இழுக்க போறானா இருந்தா தரையில இருந்து தான் இழுக்கணும். மனிதன்ல தாக்குற விஷயம் கழிப்பீங்க அப்படின்னு வேறு இங்கால பக்கம் நிக்கிறாள பாக்க இப்படித்தான் என்ன செய்வாருன்னா பிடிச்சிருப்பேன் இங்கால பக்கம் நிக்கிறவர். அப்ப இவர் கைத்த டி என்ற விஷயம் பிடிச்சிருந்தா கயிறு என்ன செய்ய மாட்டா இவர் அதே விஷயோட சமணி எதிரமான விஷயோட பிடிச்சி திருப்பி இழுது. இப்ப இவர்ல வார விளைவு சென்று இருக்கணும், பூச்சி வேற இருக்கணும். ஏன் அவர் சமன்ல அடிக்கிற பொருள்ல வார விளைவு சென்று இருக்கணும், முக்கியம் இல்லை. அப்ப அவர்ல வார விளைவு பூச்சி வேற இருக்கணும் இருந்தா இங்கால பக்கம் டி என்ற விஷயம் இருந்தா இவருக்கு இங்கால பக்கமும் அதே விஷயம் இருக்கணும். அப்ப அந்த விஷயம் எப்படி வரமாட்டா இவர் நிலத்தை முன்னுக்கு தள்ளுவார். அப்ப நிலம் இவரை என்ன செய்ய வேண்டாம் பின்னுக்கு அந்த உரையா விஷயம் கொடுத்து சமப்படுத்தி வச்சிருக்கு. எந்த விஷயோட நிலத்தை உதைக்கிறானோ அதே விஷயம் நிலத்தை அவனை என்ன செய்யும்? பின்னுக்கு உதைக்கும். அப்ப இங்க நிலத்தால அவன் காலுக்கு வார விசையும் அவன் கொடுக்கிற கைத்துல இருக்கிற நிலைமையும் என்ன சமன். இப்ப இந்த கடைசி ஆளக்காய்ச்சா இது முதலாம் ஆளக்காய்க்கு என்ன முதலாம் ஆள். அவன் ரெண்டாம் ஆள் பெரிய விஷயம் கொடுத்துருக்கோன்னு கேட்டா இல்லதானே அவன் டீயத்தான கொடுக்குறான். ஆனா ஒட்டுமொத்தம் அங்க வேற வேற விசை கூடிக்கிட்டு வருது. அப்ப இவன் சமன்லயே அடிக்கணுமா இருந்தா அங்கால வார விசை இங்கால வார விசைக்கு சமனா இருக்கணும். அப்ப இவன் என்ன செய்யணும்? கயிறு வந்து அவர் கைத்தை பிடிச்சிருத்தா அவரை கயிறு பிடிச்சிருக்கும். அப்ப அவரை கயிறு பிடிச்சிருத்தா அவர் இழுக்க என்ன செய்யணுமா இருந்தா கயிறு முன்னுக்கு இழுக்கும். கயிறு முன்னுக்கு இழுக்க நிலத்தை என்ன செய்யணும்? நல்ல பாட்டி உதஞ்சி வச்சிருந்தா தான் நிலத்தை முன்னுக்கு உதஞ்சா நிலம் என்ன செய்ய கால பின்னுக்கு உதை. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிலத்தின் அமைப்பு என்ன இருக்கணும்? நல்ல செட்டப்பா இருக்கணும். இப்ப நிலத்தை நாங்க உதயிக்க நல்ல தரை நல்ல இனி மாதிரி சீமந்த நிலமா இருந்தா அல்லது ரோட்டா இருந்தா நிலத்தை உதவியா இருந்தா காலெல்லாம் சரி கிழிஞ்சு போடும். இதுவே மணலா இருந்தா அந்த மணலுக்கு நல்ல காலை புதைச்சி வச்சு கொண்டு இழுக்கக்கூடிய மாதிரி இருக்குமே இல்லை. அல்லது புல்லு நிலமா இருந்தா எங்கேயும் ஒரு இடத்துல புல்லு நல்ல தடையா இருக்குமா இருந்தா ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் அந்த புல்லுக்குள்ள நாங்க காலை கொடுத்து போட்டு நல்ல வடிவா குடிக்கலாம். எவ்வளவுத்துக்கு எவ்வளவு விஷயம் நாங்க இல்லத்துக்கு கொடுக்கலாமோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு விஷயம் கைத்துல கொடுக்கலாம். அவங்க அந்த கயிறு இழுத்தல் போட்டியில ஒரு ஆள் இழுக்கிற விசை இந்த பெருமன் தாங்க போறது அவற்ற உடற்பெருமனும் தாங்கும், அதே நேரம் நிலமும் தாங்கும். எவ்வளவுதான் பெரிய உடம்பான ஆளா இருந்தாலும் அவற்ற நிலத்தின் அமைப்பு பிழையா இருந்தா அவர் விசையை கொடுக்க நிலம் விசையை கொடுக்காம விடுமா இருந்தா கட்டாயம் வளைக்கி விடுவார். உதாரணமா ஒரு ஆள் பாசி பிடிச்ச நிலத்துல நிற்கிறார், நல்ல குண்டர் எண்ணிட தடியர் பாசி பிடிச்ச நிலத்துல கைத்த எடுக்க போறார். ஆனா ஒரு வாடல் மெல்லியோர்தான் நல்ல இனி மாதிரி மணல் பக்கமா நிற்கிறான், மணல் தரைக்கு மணல் காலை புதைக்கலாம் ரெண்டு இழுப்பானா இருந்தா பாசி பிடிச்ச நிலத்துல இழுக்கிறாரு. அவன் ஒரு சின்ன விசையை கொடுத்தாலே அந்த தடியர் விழுந்துருவார். ஏன்னா அங்க நிலம் சரியில்லை பாசி. அவன் நிலமும் தீர்மானிக்குது. அதனாலதான் பேர் கயிறெடுத்தல் போட்டியில ஒரு டீம் இங்கால ஒரு டீம் அங்கால வச்சு இழுத்துறோன்னு ஒரு டீம் வின் பண்ணுதா இருந்தா அந்த டைமே வின் கொடுக்க மாட்டான், கொடுக்க கூடாது. ஏன்? நிலம் செட்டப் தீர்மானிச்சிருக்கு. அப்ப அடுத்த டைம் என்ன செய்வாங்கள்ட்ட மாத்திடுவாங்க டீம்.
டீமை மாத்தி விட்டா இப்ப ரெண்டாம் டைமும் முதல் வின் பண்ணின டீமே வின் பண்ணதா இருந்தா அந்த டீமுக்கு தான் வின். இப்ப ரெண்டாம் டைம் முதல் வின் பண்ண அந்த டீம் வின் பண்ணாம வேற டீம் மற்ற டீம் வின் பண்ணதா இருந்தா திருப்பி மூன்றாம் தடவை மாத்திடுவாங்க. இப்ப மூன்றாம் தடவை யார் வின் பண்ணினமோ அவைக்கு தான் என்ன மாத்தி விட்டாச்சு தானே 3 தடவை. இப்ப கையெழுத்தில் கூட அப்படித்தான் நடக்கும். இப்ப ஏபி என்ன டீம் பங்கு பெற்ற போதா இருந்தா ஏ ஒரு பக்கம் பி ஒரு பக்கம் நிக்க ஏ வின் பண்ணதா இருந்தா இப்ப ஏக்கு வின் இல்லை. ஏபியை மாத்தி விடையக்கு திருப்பி ஏ வின் பண்ண ஏக்கு தான் வின். ஆனா அடுத்த கட்டம் பி வின் பண்ணினா இன்னும் ஒருக்கா திருப்பி மாத்திடுவாங்க. இன்னும் ஒருக்கா திருப்பி மாத்தி விடையக்கு ஏ அல்லது பி தானே வின் பண்ண வரும். ஏ அல்லது பி ஏதோ ஒரு டீம் வின் பண்ணதா இருந்தா அதுக்கு தான் வின். அப்படிதான் கொடுக்குறது கையெழுத்தல் போட்டியில. இப்ப ஒரு கூட்ட வாசி ஏ கூட்டு ஏ கூட்டு இரு குழுக்களது உறுப்பினர்கள் ஒவ்வொரு பேரும் பயிர் மீது ஒரே விசையை பிரயோகித்தால் பயிற்றின் வழியே எங்கனும் இழுவையின் பெருமன் சமனாகுமா? சமனா கூட எல்லாரும் ஒரே விசையை கொடுத்தா இழுவையின் பெருமன் எங்க கூடவா இருக்கும்? ஓக்கு கிட்ட இழுவ கூடவா இருக்கும். அப்படியே கையில் அப்படி இங்க இருந்து அங்க வேற இழுவ கூடி கூடி வந்து இங்கதான் மிகப்பெரிய இழுவை இருக்கு. அப்ப கைத்தின் வழியே இழுவை எங்கனும் சமனன்னு சொல்லி இருந்தாப்பல பி கூட்டு கயிறு மீது உள்ள இழுவையின் பெருமன் அதன் அறுமுழுவைக்கு மேற்படும் எனில் கயிறு மீதுள்ள இழுவையின் பெருமன் அதன் அறுமுழுவைக்கு மேற்படும் எனில் கயிறு பிக்கும் கியூக்கும் இடையே உள்ள ஒரு புள்ளியில் மாத்திரம் அறுதல் வேண்டும். ஏன் சொல்லுவாங்க ஓவுலதான பிக்கும் கியூக்கும் இடையெல்லாம் இழுவ கூடவா இருக்கும். அப்ப எந்த இடத்துக்கு இழுவ கூடதோ அந்த இடத்துக்கான கூட அறவழிக்கிடும். அதுக்கான முதல் இழுவ கூட வலிக்கிடும் மற்ற இடங்கள்ல பாக்கு. அப்ப இழுவ இங்க கூட வர போகுது பிக்கும் கியூக்கும் இடையில. அப்ப அதுதான் அறவழிக்கிடும். சரி சீக்கூட்ட பாரப்பன் சீக்கூட்டு நபர் ஒருவரினால் கயிறு மீது பிரயோகிக்கத்தக்க உயர்ந்தபட்ச விசையின் பருமன் அந்நபரின் பாதத்திற்கும் மேற்பிறப்புக்கும் இடையே உள்ள நிலையியல் உதாரண குணத்தை சார்ந்திருக்கும். சரி அவர் கொடுக்க வேண்டிய விசையின் பருமன் நிலத்தை என்ன விசையோட உதயலாமோ அதே விசையோட நிலம் பின்னுக்கு உதயும். அப்படி உதஞ்சாத்தான் 2 விசையின் சமனா இருக்கும். அவர் சமன்லையா நிலுக்கலாம். சரியா? அவர் சி கூட்டு சரியா அப்படியா? சி கூட்டும் சரி. அவ பியும் சியும் மட்டும்தான் சரியா இருக்கணும். பியும் சியும் மட்டும் சரியண்டா 4 பியும் சியும் மாத்திரம் செய்யாது. 5 மாறி ஏபிசி எல்லாம் இடையில வந்துட்டு பியும் சியும் மட்டும்தான் சரி. பியும் சியும் மாத்திரம் உண்மையானது. இப்ப ஒரு டீம் நல்லா எழுதிட்டுதான் இருந்தா ஒரு டீம் மற்ற டீம் படிவா வின் பண்ணிட்டுதான் இருந்தா இவர் என்ன செய்வாருன்னு சொன்னா இந்த வின் பண்ணின வலிக்கிட்ட ஒண்ணு நிலத்துல கொடுக்குற விசையை விட்டுருவார். நிலத்துல கொடுக்குற விசையை விடுவாரா இருந்தா எந்த விசை இருக்கும்? கைத்துல வார இழுவே இருக்கும். கைத்தை விட மாட்டணும். கைத்தை விட்டா பரவாயில்ல. கைத்தை விட பிடிச்சு கொண்டு இருப்பினவா இருந்தா கைத்தோட சேர்ந்து முன்னுக்கு போக முடியாது. இப்ப இந்த டீம் தோக்க போதா இருந்தா அந்த டீம் எல்லாம் இழுத்துட்டுதான் இருந்தா இழுத்த உடனே நடக்க வலிக்கிட்டு நம்ம இந்த கால் சறக்க வலிக்கிட்டு கால் சறக்க வலிக்கிட்டா இந்த விசை இருக்காது. ஆனா இந்த விசை இருக்கும். மூஞ்ச உள்ள பாக்குறது இதுவே மாற யோசி. இவே நல்லா இழுத்து கொண்டிருக்கணும். இவே நல்லா இழுத்து கொண்டிருக்க இவே இழுத்து கொண்டிருக்கணும். இவங்க திடீரென்று இழுக்காம கைய விட்டா இவைக்கு வர இந்த விசை இருக்காது. இவைக்கு வர இந்த விசை இருக்காட்டி இந்த பின்னுக்கு இருக்கிற விசை வரும். நிலத்தால காலுக்கு வந்த பின் விசை வரும். அப்பவே நல்லா இழுத்து கொண்டிருக்க அந்த டீம் இழுக்காம சடாரண்டு கை விட்டா இவன் எப்படி விடுவான்? பின்னுக்கு போய் விடுவான். ஏன்? எந்த திசையில விசை இருக்குதோ அந்த பக்கம் தான் போகணும். இப்ப இந்த திசையில பிள்ளைகள் விசை வரும். இது இல்லாம போனா அது பின்னுக்கு போய் விடுவான். இதுவே இவங்க நல்லா அழுக்குறாங்க. இவங்க நல்லா அழுக்க இதே சடாரண அந்த இழுவைய விட வலிக்கிட்டு இருந்தா நடக்க வலிக்கிட்டு இருந்தா நடக்க வலிக்கிட்டா இந்த விசை குறைஞ்சிடும். இந்த விசை இருக்கும். கைத்தை பிடிச்சு கொண்டிருக்கீங்க முன்னுக்கு போய் விடணும் மூஞ்ச அப்புறம். அப்படியா? அப்படிலாம் சுவாரஸ்யமா நிறைய விஷயம் யோசிக்கலாம். பிசிக்ஸ் அப்படி அந்த மாதிரி படிக்கும். ஓகே 24வது கேள்வி பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல மிச்சம் பார்த்து மிச்ச கேள்வியில பார்த்து கொண்டு வாடாப்பா. அடுத்த கிளாஸ்ல வா. சரியா? நன்றி. அடுத்த கிளாஸ் சந்திப்பு.